இலன் மஸ்க் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்ற சூழலில் குறிப்பாக உலக போர் ஏற்படும் என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 5 வருடங்கள் அல்லது 10 வருடங்களில் ஏற்படக்கூடிய இந்த போர் எவ்வகையான போராக இருக்கப் போகிறது போன்ற பல கேள்விகள் இப்பொழுது உலக மட்டத்தில் பலராலும் எழுப்பப்படுகின்றன. அங்கே இடம்பெற்ற கருத்து பரிமாறல்களில் ஜப்பானிய பிரதமர் தெரிவித்த கருத்திற்கு ஜப்பானில் உள்ள சீன தூதுவர் கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் தங்களுடைய தலையை ஜப்பான் இழக்கப் போவதான கருத்தை தெரிவித்திருந்தார். அதனை வாபஸ் பெறுமாறு ராஜதந்திர அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பொழுதிலும் அதனை நேரடியாக வாபஸ் பெறாமல் இது போன்ற கருத்துக்களை இனி தெரிவிக்க மாட்டேன் என்கின்ற ரீதியில் பின்வாங்கி இருந்தார். அதாவது 5 to 10 வருடங்களுக்கு போர் என்பது நிச்சயம் என்று அடித்து கூறுகின்ற அளவிற்கு இந்த சம்பவங்கள் சிறு சிறு சம்பவங்கள் சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இப்பொழுது அதாவது சீனாவுடன் ஜப்பான் பொருதுவதாக இருக்கட்டும், அல்லது தாய்வான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடும் என்கின்ற எண்ணமாக இருக்கட்டும், அல்லது சீனா வெளியே காட்டாத அல்லது தான் வைத்திருக்கின்ற பரிசீலிக்கப்பட்ட ஆயுதங்கள் குறித்த விவகாரங்களை வெளியிடாத விவகாரங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் காரணங்களாக இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றைய தினம் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். உலகில் 8 முக்கிய போர்களை தான் நிறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய தகவலின்படி அமெரிக்கா எடுத்த இந்த சமாதான முயற்சி என்பது தோல்வியில் முடியக்கூடிய ஒன்றாக அவருடைய கருத்தின் மூலமாக பிரதிபலிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. சமரச முயற்சிகளுக்கு தாங்கள் ஒத்துழைக்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை விளாடிமிர் புட்டின் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். உக்ரைனுடன் அமெரிக்கா தனியாக பேசுகின்றது, ரஷ்யாவுடன் அமெரிக்கா தனியாக பேசுகின்றது. எனவே அமெரிக்கா தோல்வி உறுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவே இருக்கின்றது. இது எவ்வாறு என்று சொன்னால், இலங்கை இந்திய அதாவது இலங்கை அரசிற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை தீர்ப்பதற்காக இந்திய அரசாங்கம் தனித்தனியாக அவர்களுடன் பேசியது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அமெரிக்கா இப்பொழுது செயற்படுகின்றது. ரஷ்யாவுடனும் தனியே பேசுகின்றது, உக்ரைனுடனும் தனியே பேசுகின்றது. ஆனால் பேச்சு ஒன்று ஒரு சமாதான நிலைக்கு வர வேண்டும் அல்லது முடிவு எட்டப்பட வேண்டுமாக இருந்தால் பேச்சு மேசையில் 2 தரப்புகளுமே நேரடியாக கலந்து கொண்டு நேரடியாக தங்களது கருத்துக்களை பரிமாறக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த போர் என்பது தற்பொழுது இடங்களை கைப்பற்றுவதாக ரஷ்யாவாலும், அதே நேரம் ரஷ்யாவின் பல சக்தி வாய்ந்த தளங்களை அல்லது களங்களை அளிப்பதாக உக்ரைனாலும் மேற்கொள்ளப்படுகின்றது. உக்ரைன் தற்பொழுது இந்த ட்ரோன் வார்ஃபயர் எனப்படுகின்ற ஆளில்லா களங்களின் தாக்கத்தில் ஒரு அதியுச்ச நாயகனாக தன்னை வளர்ச்சியில் வைத்திருக்கின்றது. சுரேஷ் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க இருக்கின்றோம். இலன் மஸ்க் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்ற சூழலில் குறிப்பாக உலக போர் ஏற்படும் என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 5 வருடங்கள் அல்லது 10 வருடங்களில் ஏற்படக்கூடிய இந்த போர் எவ்வகையான போராக இருக்கப் போகிறது போன்ற பல கேள்விகள் இப்பொழுது உலக மட்டத்தில் பலராலும் எழுப்பப்படுகின்றன. ஆகவே இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த இலன் மஸ்க் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து நாடுகளுக்கு இடையிலான ஒரு அச்ச சூழலை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்கள் இராணுவ வல்லமையை மேம்படுத்துகின்ற நிலை என்பது உலக மட்டத்தில் காணப்படுகிறது. பல நாடுகளும் இப்பொழுது தங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்தி வருகின்றார்கள். ஆகவே இது ஒரு போருக்கு வித்திடும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இது எவ்வகையான போர் என்பதனை அவர் குறிப்பிடாத விடத்தும் செயற்கை நுண்ணறிவு என்பது இன்றைய காலகட்டத்தில் பல தளங்களிலும் வியாபித்திருக்கின்றது. ஆகவே இந்த போர் என்பது ஒரு தொழில்நுட்ப போராக இருக்க போகிறதா அல்லது வளமையாக தொன்று இடம்பெற்ற போர்கள் போன்று ஒரு மரபு வழி தாக்குதல்களாக இருக்கும் என்று நம்புகின்றீர்களா? ஏன் அவர் இந்த விடயத்தை இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்? இல்ல, இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் ராம், போர் முறைகள் மாறிவிட்டன என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. போர் முறைகள் தற்பொழுது இலத்திரனியல் அழிவை ஏற்கனவே இந்த ஏஐ எனப்படுகின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தற்பொழுது மக்களின் பார்வைக்கு அல்லது பாவனைக்கு வந்தாலும் அவை ஏற்கனவே பல ஆண்டுகளாக தங்களது செயற்பாட்டில் இந்த ஆயுத உற்பத்தியில் இருக்கட்டும் அல்லது அவற்றை இயக்குகின்ற திறனில் இருக்கட்டும் பல விடயங்களில் அவற்றை புகுத்தி
தற்பொழுது அந்த போர் முறை என்பது இந்த ட்ரோன், அதாவது ஆள் இல்லாமல் தாக்குகின்ற ஆயுதங்கள் என்கின்ற வகையில் மாறி இருக்கின்றது. அது கடலடி ஆயுதமாக, தரை ஆயுதமாக, வான ஆயுதமாக மற்றும் விண்வெளி ஆயுதமாக மாறி இருக்கின்றது. இந்த 4 வளர்ச்சிகளும் மனித தேவை இல்லாமல் இவ்வாறான ஒரு போர் முறைக்கு செல்லக்கூடியதாகவும், அதேவேளை அவரது கருத்தியல் என்பது இந்த அணு ஆயுதங்கள் இவ்வாறாக பாவிக்கப்படலாம் என்கின்ற ஒரு கருத்தை வைத்து, இது ஒரு தனிநபரின் கருத்து என்று எடுத்துவிட்டு செல்லக்கூடிய நிலை இருந்தாலும் இங்கே சில பின்புலங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது. அவர் குறிப்பிடுவதற்கு காரணம், இன்று உலகில் இந்த அணு ஆயுத தரப்புகளாக இருக்கின்ற 9 நாடுகளில் அமெரிக்காவும் ரஷ்யா தான் முதலில் ஆக கூடுதலான அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றது என்பது ஆய்வாளர்களின் கணிப்பு அல்லது ஆராய்ச்சியாளர்களின் கணிப்பு. அமெரிக்கா இவை இரண்டும் 5500 என்கின்ற அளவில் வைத்திருக்கின்றன. அதன் பிறகு இந்த சீனா மற்றும் பிரான்ஸ் மற்ற நாடுகளில் மற்ற 8 நாடுகளும் மிக குறைந்த அளவில் தான் வைத்திருக்கின்றன. இருந்த பொழுதிலும் தற்பொழுதைய இந்த உக்ரைன் ரஷ்ய போர் மற்றும் தற்பொழுது தாய்வானில் இடம்பெற போகின்றது அல்லது தாய்வானை சீனா கைப்பற்ற போகின்றது என்பதற்கான முனைப்புகளில் தற்பொழுது பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு கடந்த சில நாட்களுக்குள் ஜப்பான் சீனாவுக்கு இடையிலான ஒரு பெரிய முருகு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அங்கே இடம்பெற்ற கருத்து பரிமாறல்களில் ஜப்பானிய பிரதமர் தெரிவித்த கருத்திற்கு ஜப்பானில் உள்ள சீன தூதுவர் கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் தங்களுடைய தலையே ஜப்பான் இழக்கப் போவதான கருத்தை தெரிவித்திருந்தார். அதனை வாபஸ் பெறுமாறு ராஜதந்திர அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பொழுதிலும் அதனை நேரடியாக வாபஸ் பெறாமல் இது போன்ற கருத்துக்களை இனி தெரிவிக்க மாட்டேன் என்கின்ற ரீதியில் பின்வாங்கி இருந்தார். இது சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் தற்பொழுது முருகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த தாய்வான் விவகாரத்தில். இத்தோடு தற்பொழுது இந்த வெனிசுலா நோக்கியதாக செல்ல போகின்ற போர் போன்றவை எல்லாம் இவருடைய அந்த அனுமானத்திற்கான காரணமாக இருக்கலாம். சுமார் $35 பில்லியன் கொடுத்து ட்விட்டர் என்கின்ற தளத்தை வாங்கி இன்று அதை எக்ஸ் தளமாக வைத்திருக்கின்ற ஒரு உலகின் முதலாய பணக்காரர். அதிலும் குறிப்பாக அந்த எக்ஸ் தளத்தின் பாவனையாளர்கள் என்பதை அவர்கள் 600 மில்லியன் என்ற பொழுதும் சுமார் 300 மில்லியன் மக்கள் தொடர்ச்சியாக ஒரு நாள் பாவனையில் வைத்திருக்கின்றார்கள். முக்கிய கருத்துக்களை பகிர்வதற்கான தளமாக டொனால்ட் ட்ரம்ப் கூட அதனை வைத்திருக்கின்றார் என்கின்ற உண்மையை எடுத்து பார்த்தால் இவரால் சில கருத்தியல் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதன் காரணமாக இவ்வாறான கருத்தை செய்யலாம். அத்தோடு இந்த ஸ்டார் லிங்க்ஸ் என்கின்ற இவரது அந்த செய்மதிகள் இன்று 8000க்கும் மேற்பட்ட செய்மதிகள் 9000 செய்மதிகள் இந்த தொலை தொடர்பு நிகழ்ச்சி நிரலை சுமார் 150 நாடுகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. ஒரு 40,000 செய்மதிகளை ஒட்டுமொத்தமாக அவர் அனுப்புகின்ற திட்டத்தில் இருக்கின்ற ஒரு நாயகனாக இருக்கின்றபடியால் அவரது இந்த கருத்தியல் என்பது சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம் அல்லது அவரது நிலைமைகளில் கூட மாற்றத்தை கொண்டு வரலாம். பண ரீதியாக கூட அல்லது வருவாய் ரீதியாக கூட போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அந்த அதாவது 5 to 10 வருடங்களுக்கு போர் என்பது நிச்சயம் என்று அடித்து கூறுகின்ற அளவிற்கு இந்த சம்பவங்கள் சிறு சிறு சம்பவங்கள் சென்று கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. இப்பொழுது அதாவது சீனாவுடன் ஜப்பான் பொருந்துவதாக இருக்கட்டும் அல்லது தாய்வான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடும் என்கின்ற எண்ணமாக இருக்கட்டும் அல்லது சீனா வெளியே காட்டாத அல்லது தான் வைத்திருக்கின்ற பரிசீலிக்கப்பட்ட ஆயுதங்கள் குறித்த விவகாரங்களை வெளியிடாத விவகாரங்களாக இருக்கட்டும், இவையெல்லாம் காரணங்களாக இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றைய தினம் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். உலகில் 8 முக்கிய போர்களை தான் நிறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய தகவலின்படி அமெரிக்கா எடுத்த இந்த சமாதான முயற்சி என்பது தோல்வியில் முடியக்கூடிய ஒன்றாக அவருடைய கருத்தின் மூலமாக பிரதிபலிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. சமரச முயற்சிகளுக்கு தாங்கள் ஒத்துழைக்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை விளாடிமிர் புட்டின் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். உலகில் இப்பொழுது இடம்பெறுகின்ற போர்களில் ரஷ்ய யுக்ரைனிய போர் என்பது மிக முக்கியமாக பல நாடுகளாலும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு போராக இருக்கின்றது. அதே நேரத்தில் உதவித்தொகைகளை வழங்குகின்ற நாடுகள் கூட யுக்ரைனுக்கு தங்களுடைய உதவிகளை தொடர்ந்தும் வழங்கிக் கொண்டிருக்கின்றன. கனடா கூட இப்பொழுது யுக்ரைனுக்கு மேலும் உதவிகளை வழங்குவதற்கான உறுதிமொழியை வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் போர்கள் என்பது ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா? ஏனென்றால் இப்பொழுதே போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் பின்னணியில் பல நாடுகளும் ஒன்றிணைந்துதான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த போர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மீண்டும் ஒரு போர் ஏற்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட விடயத்தில் முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டியது இங்கே இது ஒரு பேச்சுவார்த்தை என்பது எவ்வாறுன்னு சொன்னால், பேச்சுவார்த்தை என்பது பொருதுகின்ற தரப்புக்கு இடையிலே நடைபெற வேண்டும். இது அவ்வாறல்ல. உக்ரைனுடன் அமெரிக்கா தனியாக பேசுகின்றது, ரஷ்யாவுடன் அமெரிக்கா தனியாக பேசுகின்றது. எனவே அமெரிக்கா தோல்வியுறுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவே இருக்கின்றது. இது எவ்வாறுன்னு சொன்னால், இலங்கை இந்திய அதாவது இலங்கை அரசிற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை தீர்ப்பதற்காக இந்திய அரசாங்கம் தனித்தனியாக அவர்களுடன் பேசியது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அமெரிக்கா இப்பொழுது செயற்படுகின்றது. ரஷ்யாவுடனும் தனியே பேசுகின்றது, உக்ரைனுடனும் தனியே பேசுகின்றது. ஆனால் பேச்சு ஒன்று ஒரு சமாதான நிலைக்கு வர வேண்டும் அல்லது முடிவு எட்டப்பட வேண்டுமாக இருந்தால் பேச்சு மேசையில் இரண்டு தரப்புகளுமே நேரடியாக கலந்து கொண்டு நேரடியாக தங்களது கருத்துக்களை பரிமாறக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த நிலை இல்லாத இடத்து அந்த போர் என்பது தற்பொழுது இடங்களை கைப்பற்றுவதாக ரஷ்யாவாலும் அதே நேரம் ரஷ்யாவின் பல சக்தி வாய்ந்த தளங்களை அல்லது களங்களை அளிப்பதாக உக்ரைனாலும் மேற்கொள்ளப்படுகின்றது. உக்ரைன் தற்பொழுது இந்த ட்ரோன் வார்ஃபயர் எனப்படுகின்ற ஆளில்லா களங்களின் தாக்கத்தில் ஒரு அதியுச்ச நாயகனாக தன்னை வளர்ச்சியில் வைத்திருக்கின்றது. கடல் அடியில் சென்று டேங்கர்களை தகர்ப்பதாக இருக்கட்டும் அல்லது விண்வெளியில் பறந்து சென்று ரஷ்ய தளங்களை அளிப்பதாக இருக்கட்டும், அது செயல்முறையில் காட்டிவிட்டது தனது அனுபவத்தை. அவ்வாறான நிலையில் இரண்டு நாடுகளுமே இந்த போரை நீடித்து செல்வதில் அக்கறை கொண்டிருக்கின்றன என்ற பொழுதும் அவர்களது இழப்புகள் அவர்களால் தாங்க முடியாத ஒன்று. எனவே இதற்கு ஒரு முடிவு அவர்கள் எட்ட வேண்டிய தேவையில் இரண்டு பேருமே இருக்கின்றார்கள். அதற்குரிய அந்த பலவீனங்கள் அவர்களுடைய அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அந்த நிலையில் இந்த போர் தொடருமா அல்லது இன்னொரு போர் வருமா என்கின்ற நிலைமையெல்லாம் இந்த கேள்விக்குறிகளாக தற்பொழுது வருகின்றன. அதாவது உலகம் ஒரு தேவையற்ற பாதையில் பயணிக்கின்றது, உலகத்திற்கு ஒரு தலைமை இல்லை. அவ்வாறான நிலையில் இவ்வாறான அந்த பல் தலைமை மல்டி போலர் லீடர்ஷிப் என்கின்ற பல் தலைமைகளை உருவாக்குகின்ற நிலைப்பாட்டில் கூட இந்த பயணங்களின் வெளிப்பாடு என்பது சில வேளைகளில் தேவையானதாக கூட இருக்கின்றது. என்றால் போர் மூலம் இணைந்த நாடுகளாக கூட சில தலைமைகள் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக வெனிசுலாவை கூட நாங்கள் அவ்வாறு பார்க்கலாம். வெனிசுலா அவ்வாறு முடியும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நாட்டில் எண்ணெய் வளம் உலகிலேயே இன்று முதலாவது எண்ணெய் வளம் கொண்ட நாடாக அது அடையாளம் காணப்பட்ட பிறகு அதன் மீது தொடுக்கப்படுகின்ற போர் என்பது நிச்சயமாக எவ்வாறு இந்த பணக்கார நாடுகள் தங்களது தேவைகளை கொண்டு செல்கின்றன என்பதை காட்டுகின்றது. இதில் மிக முக்கியமாக இன்னும் ஒரு போரும் குறிப்பிடப்படுகிறது. அது தங்கத்திற்கான போர் என்று சொல்லுகின்றார்கள். அவ்வாறான போர் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே இந்த தங்கத்துக்கான போட்டி இருக்கின்ற நிலையில் அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆமாம், இப்பொழுது இந்த உலகிலேயே அந்த மிக முக்கியமான தங்க வளங்களை கொண்ட நாடாக வெனிசுலா மற்றும் கயானா ஆகியவை கண்டறியப்பட்டுவிட்டன. கயானாவுடன் அமெரிக்கா கடற்பாதுகாப்பு போன்றவற்றில் தான் உதவி செய்வதாக இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது நிச்சயமாக அவர்களுடைய மூல வளங்களை கைப்பற்றுவதற்கான தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றது அல்லது தேவையை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. இவ்வாறானவை எல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த தங்கம் மூலமான தங்களது கையிருப்புகளை அதிகரிப்பதற்கான தேவைகளை நாடுகள் மேற்கொள்ளுகின்ற பொழுது இவர்கள் அமெரிக்காவின் செயற்பாடு என்பது இந்த பலாத்கார ரீதியிலானதாக இருக்கட்டும். இது எவ்வாறு குறிப்பிடலாம் என்றால், இந்த ட்ரேர் மினரல்ஸ் எனப்படுகின்ற அசாதாரணமாக கிடைக்கக்கூடிய கனிமங்களை எடுப்பதற்காக இந்த கிரீன்லாண்டை தாங்கள் மீண்டும் கைப்பற்றப் போவதாக அறிவித்த செய்தியை நாங்கள் இதோடு இணைத்து பார்க்கலாம். அவ்வாறுதான் இந்த செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன என்பது உண்மை. இறுதியாக இப்பொழுது இந்த அமெரிக்கா இவ்வாறான போர்கள் ஏற்படக்கூடிய நிலையில் அதனை தடுக்க முற்படுகின்ற பொழுது ஏற்கனவே இலன் மஸ்க் குறிப்பிட்டது போன்று ஏனைய நாடுகள் தங்களுடைய பலத்தை பெருக்கி வருகின்ற சூழலை அமெரிக்கா எவ்வாறு எதிர்கொள்ளும் என்று நினைக்கின்றீர்கள்? இல்லை, அமெரிக்கா இந்த விவகாரத்தில் விலத்தி போகின்ற ஒரு தரப்பாக இருக்க போகின்றது. அவர்களுக்கு தங்களுடைய தேவைகள் என்பன அதிகரித்து செல்கின்றன. அவர்கள் உலக தலைமை என்பதிலிருந்து விலத்தக்கூடியதாகவும் தங்களது ஃபிளீட் கேரியர்ஸ், அதாவது நாசகாரி கப்பல் படையணிகள் 6 கப்பல் படையணிகளை வைத்திருக்கின்றார்கள். அந்த 6 படையணிகளிலும் சுமார் 5000 to 6000 படை வீரர்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கின்றார்கள். அவை தற்பொழுது ஒரு போர் இடம்பெறும் பொழுது வேறு நாடுகளால் தாக்கப்பட
கூடிய அபாயத்தை அடைந்த தரப்புகளாக கருதப்படுகின்றன. எனவே அந்த உலக கண்காணிப்பாளன் என்கின்ற நிலையிலிருந்து தன்னை மாற்றி தனது தேவைகளுக்கான உறவுகளை அதை ஏற்படுத்தி அவ்வாறான பயணிப்பில் அது பயன்பட போகின்றது. அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது போல அல்லது நாங்கள் நினைத்தது போல இஸ்ரேல் காசாவை ஏன் கண்மூடித்தனமாக இவ்வாறு தாக்கி அழித்து தனது கட்டுப்பாட்டை கொண்டு வர முனைந்தது என்றால், இஸ்ரேலில் கூட விளங்கிய விடயம் என்னவென்றால் அமெரிக்கா இனி உலகின் சண்டியனாக இருக்க முடியாது என்பது. அதனைத்தான் கள நிலைமைகள் காட்டியிருக்கின்றன. எனினும் பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்த பொழுதிலும் அவர்களுடைய நிதி நிலைமை என்பது அவர்களை அல்லது இந்த போர் முறையில் ஏற்பட்டிருக்கின்ற புதிய மாற்றம் என்பது அவர்களுடைய இந்த பழைய கொள்கைகளை எல்லாம் மீளாய்வு செய்வ வழிவகுத்திருக்கிறாராம். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.